தமிழ்ல ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க, இங்கிலீஷ்ல ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க, சாத்தான் வந்து பக்கத்துல கேட்டுக்கிட்டே இருப்பான். இதுக்குதான் ஜெபம் பண்றியா, நான் தடுக்கிறேன் பாரு என்ன. ஏன்னா அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். அதே சமயத்துல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு வைங்க, சாத்தானுக்கு மூளை குழம்பிடும். என்னடா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, அது கர்த்தருக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறான், வசனம் சொல்லுகிறாரு. நீங்க ஆண்டவரோட ரகசியம் பேச விரும்பினால் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறாரு. அன்னை பேசினா என்னங்க பிரயோஜனம் சொல்றீங்கல்ல, அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க. 4வது வசனத்துல அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேச 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 பக்தி விருத்தி அடையும், அபிஷேகம் விருத்தி அடையும், விசுவாசம் விருத்தி அடையும்.